வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்தை தொலைக்காட்சியின் வாயிலாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் ஸ்ரீ ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்தை தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கும் பக்தர்களை அன்புடன் வரவேற்கிறது. பிரம்மோற்சவத்தில் 2ஆம் நாளான இன்று சின்ன சேஷ வாகனத்தில் தாமோதர கோவிந்தன் ஸ்ரீ வேணுகோபாலனாக எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறான். கல்பத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் காளிங்க நர்தனத்தை கண்டோம் இல்லை. எனவே பக்தர்களை கனவிக்கும் பொருட்டு பகவான் அர்ச்சை திருமேனியாக சேஷவாகனத்தில் எழுந்தருளி புறப்பாட்டை கண்டருள்கிறான். நம்மையும் காணச் செய்கிறான் அன்போடு. திருவெங்கடநாதன் சேஷவாகனத்தில் திவ்ய மங்கள பூஷணங்களுடன் மாலைகளையும் சங்கு சக்கராதி ஆயுதங்களோடு எழுந்தருளுவது என்பது பக்தர்களின் அன்புக்கு இணங்கியே. ஸ்ரீ வைகுண்டத்திலே நித்திய முக்தர்களுக்கு கண்ணுக்கு விருந்தானால் போலே இங்கேயும் பாரபட்சம் இல்லாது பக்தர்களின் பொருட்டு காட்சி தந்து அருள்கிறான். இதோ அவன் கல்பூர ஆர்த்திக்கு பிறகு பக்தர்களை காண எழுந்தருள இதோ ஏற்பாடாகி கொண்டிருக்கிறது. இதை ஸ்தோத்திரரத்னத்தில் ஸ்ரீ ஆளவந்தார் என்னும் மகனீயர் ஆச்சாரிய ஸ்புரத் கிரீடாங்கத ஹாரகண்டிகா மணீந்திர காஞ்சீகுண நூபுராதிபிஹி ரதாங்க சங்காசி கதா தனுர்வரைஹி லசத்துளசியா வனமாலா யோஜ்வலம் என்கிறார். ஒளி வீசுகின்ற திருவபிஷேகம் எனும் கிரீடம், மின்னும் தோள் வளைகள், முத்து ரத்ன மாலைகள், கண்டிகை எனும் கழுத்தணி, கௌஸ்துபம், கழல் இவை முதலான ஆபரணங்களை சாற்றிக்கொண்டும் மேலே இவருக்கே உரிய திவ்யாயுதங்களாம் சங்கு சக்கரம் நந்தகம் கௌமோதகியும் சார்ங்கம் மேலே மணமிக்க துளசி மாலையையும் சாற்றிக்கொண்ட நம் ஆறாமுதன் எனும் ஸ்ரீ கோவிந்தன் ஆபரணங்களுக்கே அழகூட்டும் பெருமாளாக எழுந்தருளும் அழகைக்கான கண் கோடி வேண்டும். இந்த ஆனந்த பூர்ணத்துவம் திவ்ய தம்பதிகளுக்கே உரித்தானது. இந்த பக்த குழாங்களுடனே தான் திவ்ய தம்பதிகள் கூடியிருப்பதை அனுபவிப்பார்கள். வைகுண்டே தூ பரே லோகே ஸ்ரீயாசார்தம் ஜகத்பதிஹி ஆஸ்தே விஷ்ணு அச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதைஹி சகா என்கிறது. இவர்களோடு பக்தர்களோடு கூடி இருப்பதையே விரும்பும் இவர்களுக்கு ஆனந்தமான ஆதிசேஷன் திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் புரிவது அதாகில் சேஷவிருத்தி செய்வது என்பது ஆதியிலிருந்தே செய்பவர் இந்த ஆதிசேஷன். ஸ்ரீவைக்குண்டமானாலும் இவர் எடுக்கும் அவதாரங்களிலும் அர்ச்சை திருமேனியிலும் எங்கே இருப்பினும் வாசியர கைங்கரியத்திலேயே இவர்களுக்கு பணிவிடை செய்வதிலேயே அழங்கால் பட்டவர் இந்த ஆதிசேஷன். எம்பெருமான் எத்துணை பெரிய திருமேனியை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு ஏற்ப ஸ்ரீ அனந்தனும் தன் உருவை பெரிதாக்கிக் கொள்கிறாராம். இதை மேலே விளக்குவதற்கு ஸ்ரீ அனவந்தார் எனும் ஆச்சாரிய சார்வபௌமர் ஸ்தோத்திரர்த்தம் எனும் நூலில் தயாசகாசீனம் அனந்தபோகினி பிரகிருஷ்ட விஜான பலைதாமணி பணாமணி பிராத்தமயூகமண்டல பிரகாச மனோதர திவ்யதாமணி என்கிறார். தயையே உருவான ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு ஆளவற்ற பணிகளை கைங்கரியங்களை செய்வதிலேயே ஊற்றமுடையவர் அனந்தன். சங்கர்ஷண ஸ்வரூபியான எம்பெருமானுக்கு அபிமான தொண்டன் என்பதை தெரிவிக்க ஞானம் பலம் என்ற குணங்கள் 2ஐ மட்டுமே உலகோருக்காக சிறப்பாக்கி காண்பிப்பான் இந்த அனந்தன். இவனே பாதாள உலகத்திற்கும் கீழே பூமியை தாங்குகிறானாம். ஸ்ரீயப்பதியான சிவன் நாராயணன் திவ்ய மகிழ்ச்சிகளோடு இவன் மடி மீது அமர்ந்து இருப்பது இவனது அளவற்ற பலத்தினாலே என்பது வெளிப்படுகிறது. இவரின் 1000 படங்களின் மணிகளின் தேஜோமயமான ஒளியினால் திவ்ய மண்டபம் பல வகையான ஒளிபரப்பும்படியாக இவனுக்கு அளிக்கிறது. இதோ இங்கே இது திருச்சுற்றிலே ஆனை முன்னே வர, பக்தர்கள் குழாங்களுடன் முன்னே வர, இதோ பின்னாலே எம்பெருமான் ஆதிசேஷன் வாகனத்திலே பணங்கள் படையெடுக்க, பணங்கள் பறந்து இருக்க, கீழே திருவபிஷேகத்தோட திவ்ய மங்கள ஸ்வரூபியாக எம்பெருமான் இதோ எழுந்தருளி நம்மை காண வைக்கச் செய்கிறான். அவன் திருக்கண் பார்வை நம் மீது பட சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்பது நிச்சிதம். தாயாரோடு சேர்த்தியிலே இந்த சேஷாசனத்திலே வீற்றிருக்கும் நிலை நாம் காணாத பரமபதத்தை நினைவூட்டுகிறது அல்லவா? திருவனந்தாழ்வானுக்கு சேஷன் எனும் திருநாமம் மிகவும் பிரசித்தமானது, அனைவரும் அறிந்ததே. திவ்ய தம்பதிகளுக்கு
திருத்தாழ்வான் பள்ளியாயிருப்பான். திவ்ய தம்பதிகளின் திருமேனி ஸ்பர்ஷத்துடனே இருப்பதாலேயும் இவனுக்கு மற்றைய நித்தியர்களை விட ஒரு படி மேலான ஏற்றமும் உண்டு என்கிறது சாஸ்திரம். ஷியப்பதியான எம்பெருமான் எழுந்தருளியிருக்கும் எல்லா கோவில்களாக உருவெடுப்பவன் இந்த திருவனந்தாழ்வான். இருந்தால் சிங்காசனமாயும், நின்றால் பிரானுக்கு மறுபடியாகும், பூம்பட்டாம் புல்குமணையாம் எங்கு சென்றாலும் குடையாகவும், எழுந்தருளியிருக்கும் இடம்தோறும் பிரானின் திருவடி ஊன்றும்படி பாதபீடமாகவும் என்று ஆதிசேஷன் எல்லாவித பகவத் கைங்கரியத்திலேயே அழங்கால் பட்டு இருப்பதாக சுவாமி ஆளவந்தார் சாதித்துள்ளார். இவனன்றோ ஸ்ரீமத் ராமாயணத்திலே ராமாயண அவதாரத்திலே ராமனுக்கு கைங்கரியம் செய்யும் அதிலேயே ஊற்றமுடைய லக்ஷ்மணனாகவும் அவதரித்தார் என்பது சாஸ்திர விகிதம். அறிந்தவர் அறியாதவர் யாவரும் இவரை சேஷன் என்றே அழைக்கின்றனர். காஞ்சிமா நகரத்தில் ஊரகத்தான் என்று ஒரு திவ்ய கஷேத்திரத்தில் ஆதிசேஷனுக்கு என்று ஒரு தனி சந்நிதி உண்டு. இது ஒரு பிரார்த்தனை ஸ்தலம். இது சுப்பிரசித்தம். மேலே மலையப்பன் சேஷவாகனத்திலே தன் ஒரு திருவடியை மடித்துக்கொண்டு மற்றொரு திருவடியை நமக்கு காணச் செய்து, அந்த திருவடியை பற்றினார்க்கு எந்தவித குறையும் இல்லை என்றுபடியாக வேணுகோபாலன் என்று அந்த அலங்காரத்துடனே எழுந்தருளி குலுங்க நகைகள் குலுங்க, கிரீடம் குலுங்க, மாலைகள் குலுங்க, அனைவரும் அனுபவிக்கும்படியாக இதோ ஆடி ஆடி வருகிற ஆஹா ஆடி ஆடி அகம் கரைந்து என்று பக்தர்களின் அகம் கரைந்து இவரின் திருவடியிலே சரணடைந்து பிரார்த்திக்க இதோ எழுந்தோடி வருகிறான் அன்றோ. மேலே மலையப்பன் சேஷவாகனத்தில் எழுந்தருளி வலம் வரும் அழகை காணும்போது ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் கண்ணனின் திருமுக மண்டலம் தொடங்கி திருவடி வரை சமுதாய சோபையை வர்ணித்துள்ளார் ஸ்ரீ பராச மகரிஷி. சக்கியः பஷ்யத கிருஷ்ணஸ்ய முகம் அதிருஷ்யேண க்ஷணம் கஜயுக்த கிருதாயாச ஸ்வேதாம்புகணிகாச்சிதம் ஜன்மசபலம் கிரியதாம் திருஷம் மனுஷம் சேர்ந்து விளங்கும் திருமார்பையும் பகைவர்களை அழிக்கும்படியான திரண்ட தோல்வலியையுடைய புஜங்களையும் கூடவே இருக்கும். பலராமனின் தேஜஸ், பால், சந்திரன், தாமரை தண்டு இவை போல் வேறு பலராமனின் திருமேனி அழகையும் சேவிக்க வேணும் என்கிறபடி பலராமன் சேஷனின் அவதாரம் என்பர். அதுதானே திரண்ட தோல் வலிமையுடைய பலராமன், புஜங்களையும் கூடவே இருக்கும் பலராமனின் தேஜஸ், பால் இதை போலவே இந்த சேஷம் எந்த நிறத்தில் இருப்பானோ அதே நிறத்தில் பலராமன் விளங்குவதாக இவ்விடத்திலே விஷ்ணு புராணத்திலே தெளிவிக்கிறது. இவை போல் வெளுத்த பலராமனின் திருமேனி அழகை சேவிக்க வேணும் என்றபடி இவ்விடத்திலே கூறுகிறது. ஷானூர மல்லனுடன் மல்யுத்தம் செய்வதற்கு வருவது போல இங்கே குதித்து வருவதை காண பூர்வத்திலே புண்ணியம் செய்திருக்க வேணும். உபமானங்களாலே மகரிஷி வெண்ணையே அமுது செய்து வளர்ந்து இவனது சுகுமாரமான திருமேனி சோபையை அழகுற மகரிஷி விஷ்ணு புராணத்தில் வர்ணித்துள்ளார். திருமுகள் கேழ்வனான நம் செந்தாமரை கண்ணன், பார்த்த சாரதியாக அழகு மிளிரும் சௌமிய நாராயண நாம் கோவிந்தன் சேஷவாகனத்தில் எழுந்தருளி நம்மை அனுகிரகிக்க வரும் லாவண்யத்தை அழகை காணும்போது சுவாமி ஸ்ரீ தேசிகன் அருளி செய்த திருச்சின்னமாலை எனும் ஒரு துதி தொகுப்பில் ஒரு ஸ்லோகம் நினைவுக்கு வருகின்றது. அகலையில்லா திருமகளார் அன்பர் வந்தார், அடி இரண்டும் மாறாக தந்தார் வந்தார், புகழில்லார் புகழாகும் புனிதர் வந்தார், பொன்னுலகில் திருவுடனே திகழ்வார் வந்தார், அகிலமெல்லாம் ஆனந்தம் ஆளார் வந்தார், அணியணை கீழ் வைத்த அடிமை கொள்வார் வந்தார், பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார், பகலொன்றாய் இரவழித்தார் வந்தார்தாமே. பேரருளான நம் கோவிந்தன் க்ஷணமும் பிரியாத ஸ்ரீ பத்மாவதி தாயாரின் அன்பு கூறியவன், தம் இரு திருவடிகளையும் அடியார்களுக்கு உபாயமாக காட்டி தந்தவர். இதை பற்றியிருந்தாலே போலும் சகல கலிகளும் நிவர்த்தியாகும், சகல கஷ்டங்களும் நிவர்த்தியாகும் என்பது சூச்சிப்பித்து காமிப்பது போல இவ்விடத்திலே சேஷ வாகனத்திலே தன் திருவடிகளை நன்றாக நாம் காணும்படியாக மறைக்காமல் நமக்காக தெளிவிக்கும்படியாகதோ காட்சி தருகிறான். நித்தியமுக்தர்களுக்கு தன்னை ஸ்ரீ வைகுண்டத்திலே காட்டி தந்தது போன்று வேறுபாடு இல்லாது இப்பூவுலகில் தன்னை அண்டி வரும் பக்தர்களுக்கு ஆனந்தமாய் காட்சி தருகிறார். இதோ சற்றே கண்டு களிப்போம். வேத கோஷத்தோடு எழுந்தருளிருக்கும் இவனை கண்டு செவிமடுத்து வேதங்களை செவிமடித்து இதோ அன்பு எம்பெருமான்
நம்மை அனுகிரகிக்க வலம் வரும் ராவண்யத்தை அழகை காணும்போது சுவாமி ஸ்ரீ தேசிகன் அருளிச் செய்த திருச்சின்னமாலை சற்று முன்பே கேட்டோம். அதற்குரிய பொருளானது, பேரருளான நம் கோவிந்தன் க்ஷணமும் பிரியாத ஸ்ரீ பத்மாவதி தாயாரின் அன்புக்கு உரியவன் என்றும் தம் இரு திருவடிகளையும் அடியார்களுக்கு வியக்தமாக காட்டிக் கொடுத்து ஆகியால் திருவடி கல்புரஹார்த்தி மூலமும் திருமுக மண்டலத்தையும் திருவடியும் நன்றாக சேவித்து நம்முடைய பிரார்த்தனை அவன் திருவடியில் வைத்து நன்றாக பிரார்த்தித்துக் கொள்வோம். காணாதவர்களுக்கும் கண்டு கேட்காதவர்களுக்குமாக இதோ தன்னை காட்டிக் கொடுத்த எழுந்தருளிருக்கிறான் இந்த சேஷவாகனத்திலே இந்த வேணுகோபாலன் என்னும் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கும் எம்பெருமான் கோவிந்தன். உபாயமாக காட்டி தந்த திருவடிகளை நித்திய முக்தர்களுக்கு தன்னை ஸ்ரீவைகுண்டத்திலே காட்டி தந்தது போன்று வேறுபாடு இல்லாது இப்பூவுலகில் தன்னை அண்டி வரும் பக்தர்களுக்கு ஆனந்தமாய் காட்சி தருகிறார். பாகவதர்களை அதாவது பக்தர்களை ஆனந்தம் அடையச் செய்கிறார். தன் திருவடி கீழ் பக்தர்கள் செய்யும் கைங்கரியங்களை உகந்து ஏற்று வேண்டும் வரங்களையும் தருகிறார். வேண்டும் வரங்களையும் தந்து வேண்டாத நல்லவைகளையும் தந்தருள்கிறான். பெரிய திருவடி என்னும் கருத்மான், திருவனந்தாழ்வான் எனும் சேஷன் இருவரும் விரோதமின்றி இவன் திருவடிகளிலே பக்தியோடு கைங்கரியம் புரிகிறான் என்றால் இவனது ஏற்றமன்றோ? அதே போன்று வேறுபாடு இல்லாது நாம் சேவித்தால் நமக்கு உரிய விரோதிகளையும் நிவர்த்தித்து நமக்கு நன்மைகளை செய்வான் என்பது இதிலன்றே தெரிகிறது அன்றோ? கைங்கரியம் புரிகின்ற இந்த சேஷன் என்பது பாரத போர்வின் நடுவில் தனது சக்கரப்படையால் பகல் பொழுதிலேயே இரவை வரவழைத்தவர். இத்தகைய தயையுடைய திருமலையப்பன் தன் திருவடிகளை நமக்கு காட்டி அவற்றிற்கு கைங்கரியம் செய்யக்கூடிய மன உறுதியும் நமக்கு அளிக்க வேண்டும் என்று பலன்களையும் அனுகரிக்க வேண்டும் என்று நன்றாக பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். கண்ணனாவான் என்றும் மண்ணோர் விண்ணோர்க்கு தன்னார் வேங்கட விண்ணோர் வெப்பனே என்கிறார் நம்மாழ்வார். வேங்கடத்துறைவனை எவ்வாறு அனுபவித்துள்ளார் என்று சற்றே பார்ப்போம். இப்பூமியில் உள்ளவர்களும் பரமபதவாசிகளான நித்தியசூரியர்களுக்கும் கண்ணாயிருக்கின்றவன் இந்த வேங்கடவன் என்னும் வேணுகோபாலன். இவனை இருவரும் அதாவது பூமியில் உள்ளவர்களும் விண்ணவர்களும் பாகுபாடு இல்லாது இவனை சேவிக்கும்படியாக திருமலையிலே எழுந்தருளியுள்ளான். தன்னார் திருவேங்கடம் என்பது தன்னால் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் வரவில்லை என்ற தாபத்தை தீர்த்து இவனை கோவிந்த நாமத்தாலே குளிர வைத்து இவனே ரட்சகன் என்று வரும் சேவார்த்திகளை கண் குளிர மனம் குளிர காணும்படியாக கண்ணானாவான் திருவேங்கடத்தவன். தாபத்தை போக்கும் திருவேங்கடம் அதிலே எழுந்தருளிருக்கும்படியான வேணுகோபாலான இந்த ஸ்ரீனிவாசன். திருவேங்கடமலை பூமியில் இருப்பினும் இவனுடைய தயாகுணத்தை நீர்மையை காண நித்திய சூரியகளும் வருவதால் வேங்கடத்தை விண்ணோர் வெற்பு என்கிறார் ஆழ்வார். இவனையே நினைந்து உருகும் பக்தர்களின் சம்ருத்தியையே ஆழ்வார் இவனின் ஐஸ்வர்யமாக குறிப்பிட்டுள்ளனர். இந்த பாகவத கோஷ்டியும் பக்தர்கள் கோஷ்டியுமே இவனுடைய ஐஸ்வர்யமாக காணப்படுகிறது. கஷ்டமில்லாத பண்டிதனும் பாமரனும் ஏன் அமரர்கள் கூட எளிதில் உச்சரிக்கக்கூடியது கோவிந்தநாமம் அல்லது ஸ்ரீனிவாசன் என்னும் திருநாமம். ஸ்ரீயை உடையவன், ஸ்ரீக்கு இருப்பிடமானவன் என்று பொருள். வேங்கடமே விண்ணோர் தொழுவதும் மெய்மையால், வேங்கடமே மெய்வினை நோய் தீர்ப்பதுவும் வேங்கடமே, தானவரை வீழத் தன்னாழி படையை தொட்டு வானவரை காப்பான் மது. வேங்கடமலை அணுகி வரும் பக்தர்களின் உடல் மனநோய்களை தீர்க்கும் என்று கூறுகிறார். அசுரர்களை நாசம் செய்யும் மலையாம் இந்த வேங்கடமலை. வேம் என்றால் பாப்ப கூட்டங்களை குறிக்கிறது. கட என்றால் கடந்து போவது அல்லது எரிந்து போவது என்று பொருள்படும். வெங்கடாச்சலபதி எழுந்தருளி வாசம் செய்யும் இம்மலையே இவ்விடமே பக்தர்களின் பாப்பங்களை நாசம் செய்யுமாம். எனவே இம்மலைக்கு வெங்கடாச்சலம் என்று பெயர் பெற்று விளங்குகின்றது. கிருத்தயுகத்தில் விஷபாசுரனை அடக்கி பெருமான் ஆட்கொண்டதால் விஷபாத்ரி என்றும், திரேதாயுகத்தில் அஞ்சனாதேவிக்கு அருள்பாலித்ததால் அஞ்சனாத்ரி என்றும், துவாபர யுகத்தில் சேஷாத்ரி என்னும், இக்கலியுகத்தில் மனிதர்கள் பல பாபங்களில் ஈடுபடுவர். உணர்ந்து இவனை சரண் அடையும் போது பரம கிருப்பையுடன் பாப்பங்களை போக்கடிப்பதால் எரிப்பதால் வெங்கடாத்ரி என்றும் பெயரை பெறுகிறது. ஆக 4 யுகங்களிலும் பிரசித்தமான க்ஷேத்திரமாக விளங்குகிறது இத்திருமலை. மேலே எம்பெருமான் உலா வருவதை சற்றே கண்டு அனுபவிப்போம். சின்ன சேஷவாஹன ரச சித்விலாசா, சின்ன சேஷவாஹன ரச சித்விலாசா, ஸ்ரீ பூரமணி ரமணா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. சின்ன சேஷவாஹன ரச சித்விலாசா, ஸ்ரீ பூரமணி ரமணா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. சின்ன சேஷவாஹன ரச சித்விலாசா,
విశాల శేష శేషి భావ వికాస విశేష భక్తి కోశ స్వామి వెంకటేశ చిన్న శేష వాహన రస చిద్విలాస వజ్రవైఢూర్యమరకతమణి మాణిక్య రుచిరంజిత రమణీయాలంకార రాగరాజిత వజ్రవైఢూర్యమరకతమణి మాణిక్య రుచిరంజిత రమణీయాలంకార రాగరాజిత వాసుకి వర పంచశీర్ష మహాఛత్ర మండిత వాసుకి వర పంచశీర్ష మహాఛత్రమండిత శ్రీ వేణుగోపాల రూప శోభిత వాసుకి వర పంచశీర్ష మహాఛత్ర మండిత శ్రీ వేణుగోపాల రూప శోభిత చిన్న శేష వాహన రస చిద్విలాస శ్రీ భూరమణి రమణ శ్రీ శ్రీనివాస చిన్న శేష వాహన రస చిద్విలాస శ్రీపాద పద్మ కమల గంధదాస బృంద భక్తి తత్వ సంభరిత సదానంద చిద చిత్ సంసేవిత శ్రీపాద పద్మ కమల గంధదాస బృంద భక్తి తత్వ సంభరిత సదానంద చిద చిత్ సంసేవిత సప్తశైల నికర శిఖర ముకుర ప్రతిబింబిత ఆ ఆ సప్తశైల నికర శిఖర ముకుర ప్రతిబింబిత సకల లోక హృదయ కుహర సంజ్వలిత సప్తశైల నికర శిఖర ముకుర ప్రతిబింబిత సకల లోక హృదయ కుహర సంజ్వలిత చిన్న శేష వాహన రస చిద్విలాస శ్రీ భూరమణి రమణ శ్రీ శ్రీనివాస చిన్న శేష వాహన రస చిద్విలాస மகாச்சதுர்மாட வீதி பிரம்மோத்சவ மண்டித நான்கு யுகங்களிலும் இந்த திருமலைக்கு உள்ள திருநாமத்தையும் அதனுடைய பெருமையும் சற்றே கண்டோம். மேலே புஷ்கரம் எனும் க்ஷேத்திரத்தில் தீர்த்தஸ்வரூபியாக பகவான் காட்சியளிக்கின்றான். ஸ்வயம் யக்த மூர்த்தியும் ஞானப்பிரானுமான ஸ்ரீ லக்ஷ்மி பூவராகன் மூர்த்தியாலே ஏற்றம் பெற்றது திருவேங்கடம். இத்திருவேங்கட மாமலையின் 4 புருஷார்த்தங்களான தர்ம அர்த்த காம மோட்சம் உள்ளடக்கியது. மற்ற பேறுகளையும் பக்தர்களுக்கு வேண்டியதை வேண்டுபவர்களுக்கு அளித்து கொண்டிருக்கிறான் ஸ்ரீ வெங்கடநாதன் என்னும் ஸ்ரீனிவாசன். வேத பிரதிபடனான ஸ்ரீ வெங்கடவன் ஆனந்தமயமானவன். இந்த ஆனந்தமயன சம்பந்தத்தாலே இவன் எழுந்தருளியிருக்கும் விமானமும் ஆனந்தமாகிறது. இங்கு சர்வமும் ஆனந்தமயம். இதை சாஸ்திரத்தினால் அறிவதோடு பிரத்யட்சமாகவே காணலாம். பசி தாகம் வேதனை ஒன்றும் பக்தர்களுக்கு ஏற்படுவது இல்லை. இங்கே சற்றே மலைமேல் திருவேங்கடநாதனும் இங்கே திருச்சுகனூரில் தாயார் பத்மாவதியாகவும் தனித்தனியே எழுந்தருளியிருப்பது இங்கே விசேஷம் இந்த திவ்ய கஷேத்திரத்தில். ஆனால் இந்த சன்னதியிலே இருவரும் சேர்த்தியிலே கண்டருளுவது என்பது மற்றொரு ஏற்றம். இவ்விடத்திலேயே 3 தேவதைகளும் பெருமாள் மலைமேல் தனியாகவும் தாயார் தனியாகவும் இருக்கும் இடத்திலே மற்றொரு இடத்திலே அடிவாரத்திலே மலை அடிவாரத்திலேயே இந்த எம்பெருமான் தாயாரும் பிராட்டியுமாக சேர்த்திலே ஒரு சன்னதி இருப்பது இவ்வூரிலே உள்ள ஏற்றம்.
கோவிந்தா என்னும் அன்புடன் எல்லோராலும் உச்சரிக்கப்படும் ஒரு திருநாமம். இதற்கு காரணம் இவருடைய தமையன் கோவிந்தராஜன் அலமேலு மங்கையுடன் கூடும் தன்னுடைய கல்யாணத்தை தமையனாரான கோவிந்தராஜன் நடத்தி வைத்ததால் அதன் பக்தியின் வெளிப்பாடாக எப்போதும் தமையனின் திருநாமத்தை உச்சரித்து அதை தன் செவிமடுப்பதே தமக்கு திருப்தி என்றதால் கோவிந்த நாமத்தை கேட்டவுடன் ஸ்ரீனிவாசனுக்கு உள்ளம் உள் குளிர வரங்களை அள்ளி அள்ளி தருகிறானாம். பகவான் முன்பொரு சமயம் பூலோகத்தில் அவதரிக்க திருவுள்ளம் கொண்டான். ஸ்ரீ வைகுண்டத்தில் உள்ள கிரீட்டா சைலம் இப்பூவுலகில் எம்பெருமான் எழுந்தருளியிருப்பதற்கு திருமலையாக ஆனதாம். விரஜாநதி ஸ்வர்ணமுகியாகவும் பாய்ந்தது. ஸ்ரீ வெங்கடேசனுடைய அஷ்டோத்தர சதநாமாவளியில் ஸ்வர்ணமுகி ஸ்தான மனுஜாபீஷ்டதாயினே என்று ஒரு வார்த்தை வருகிறது. ஸ்வர்ணமுகியில் தீர்த்தமாடியவன் ஸ்வர்ணமாக, அதாவது சுத்தாத்மாவாக மாறிவிடுவான் என்பதே இதன் அர்த்தம். வெங்கடேசனும் பக்தர்கள் விரும்பிய வரத்தை அளிப்பான். பிரம்மரிஷியான சுகபிரம்மம் ஸ்வர்ணமுகியின் கரையில் தவமியற்றினார். அந்த இடம் திருச்சுகனூர் என்று அழைக்கப்பட்டது. திருச்சுகனூரில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஸ்ரீ அலர்மேலு மங்கையை சரண் அடைந்த பின்தான் மலையப்பனை சரண் அடைய வேண்டும். எனவே திருச்சுகனூரில் மகாலட்சுமி எழுந்தருளி இருந்து மிக்க சக்தி வாய்ந்தவளாக பக்தர்களின் அபீஷ்டங்களை பூர்த்தி பண்ணி வைக்கிறாள் என்றால், மலை ஏறுவதற்கு முன்பு இவ்விடத்திலே இரபேரும் சேர்த்தியிலே நாம், அதாவது அலர்மேலு மங்கை தாயார் சமேத எழுமலையாண்டானை சேர்த்தியிலே ஒரே இடத்திலே சேவிக்கும்படியான ஏற்றம் பெற்றது இந்த சன்னதி. எனவே கல்யாண வெங்கடேச பெருமாள் என்றே இந்த சன்னதிக்கு திருநாமம் வழங்கப்பட்டு உள்ளது. நம்முடைய அபீஷ்டங்களை பூர்த்தி பண்ணி வைக்கிறார்கள் திவ்ய தம்பதிகள். தாமரை மலரின் மேல் அவதரித்தபடியால் பத்மாவதி தாயார் அலர்மேல் மங்கை என்று அழைக்கப்படுகிறாள். ஆழ்வார்களும் மலர்மேல் மங்கை உரைமார்பன் என்றே மங்களாசாசனம் இவனுக்கு செய்துள்ளனர். தாயார் சிபாரிசு செய்ய பெருமாள் கேட்டு நமக்கு அனுகிரகிக்க வெங்கடநாயகருக்கு 6 குணங்கள் உள்ளது என்கிறது வேதம். இவன் குணக்கடல். எனினும் பக்தர்களின் குறைகளை நிவர்த்திக்க 6 குணங்களே மேலானது. சகல எத்தனையோ குணங்கள் உள்ளது. ஆனால் பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று தனிப்பட்ட குணம் வேணுமல்லவா? அதை ஞான, பல, வீர, ஐஸ்வர்ய, சக்தி, தேஜக என்று 6 பகவானிடத்தில் இயற்கையாகவே உள்ளது பக்தர்களை ரட்சிக்கும் பொருட்டு. இவ்வித குணங்களே நமக்குள்ள எதிரிகளை அடித்து மங்களங்களை அளிக்க வல்லது. ஆண்டாள் நாச்சியார் அன்று இவ்வுலகம் மலர்ந்தாய் அடிபோற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி என்று இவனன்றோ எதிரியின் ஜன்மஸ்தானத்திலே சென்று அங்கு வென்று பிராட்டியை மீட்டு வந்தது. அதுவன்றோ வீரம். வீரம் உடையவனே நம்மை ரட்சிக்க இயலும். இவன் இந்த வண்ணத்து திருவடியை இணைவளை பற்றினாலே என் நினை. இவ்வண்ணத்து திருவடி இணைகளை பற்றினாலே நம் நினைத்தாலே போதும். பற்றும் வேண்டும், நினைக்கவும் வேண்டும். அனைத்து வினைகளையும் அழிக்கச் செய்வான். இவர்களிடத்தில் என்ன பிரார்த்திக்க வேணும்? ஜட்டாயுவிற்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணினாயே, மோட்சமும் அளித்தாயே, பூ பறிக்க வந்த யானைக்கு ஓடோடி வந்தாயே என்று வியக்தமாக அவன் முன்னே இருந்து சொல்லி, திரௌபதிக்கு மானசம் ரட்சணம் பண்ணினாயே என்று அவன் பக்தர்களுக்கு அனுகிரகித்தவற்றை அவன் முன் உட்கார்ந்து மணிக்கணக்காக சொல்ல வேணும். அவனும் திருச்செவி சாற்றிக் கொள்வான். ஓஹோ, இவன் நம்முடைய சமாச்சாரம் எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறான். இவனை ஏமாற்ற முடியாது என்று நாம் வேண்டியதை எல்லாம் கொடுத்து விடுவான் பரமாத்மா. இப்படியன்றோ இந்த திவ்ய தம்பதிகள் மற்ற அனைத்து பக்தர்களுக்கும் அருளுவது. உலகில் எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் என்பது நாம் அவரை கண்டு வழிபட்டு நம் குறைகளை முறையிட்டு அவைகளை நிவர்த்தித்து நம்மை ரட்சிக்க பிரார்த்திப்பது. பிரார்த்தித்ததை அருள்வதற்குத்தானே ஸ்ரீயப்பதி அர்ச்சா விக்கிரகமாக எழுந்தருளி இருப்பது. இதோ கோவில் சென்று சேவிக்காதவர்கள் கூட வெளியில் வந்து தன்னை அனுகிரகிக்கும்படி சேவிக்கும்படி காண கொடுக்கிறான். இந்த திவ்யமேனி திருமேனியான் அர்ச்சை திருமேனியிலே வந்து நமக்கு அனுகிரகிக்கிறான். இப்படி பல வகைகளிலும் பெருமை பெற்ற இந்த திவ்ய மங்கள விக்கிரக ஸ்வரூபம் நமக்கு பரம உபகாரம் செய்வதாகவும் நம்மை ஒரு காலம் கைவிடாது ரட்சிக்க வல்லதாகவும் மேன்மை பெற்றதாக ஒன்றாக விளங்குகிறது என்றால் அது நாம் பூர்வ ஜன்மத்தில் செய்த புண்ணியமே. அதிலும் கண்டு பற்றிகைக்கு எளிதாக கண்களாலேயே கண்டு பிரார்த்திக்கும்படியாக உள்ளது. கோவிந்தனுக்கு கண்களால் காண முடியாதவர்கள் கூட செவிமடித்து கோவிந்த நாமங்களை மற்ற பக்தர்கள் சொல்வதை செவிமடித்து தாங்களும் பிரார்த்தித்து தங்கள் குறைகளை அவனிடத்திலே திருவடியிலே சமர்ப்பிக்கலாம். அதற்காக ஒன்றோ இந்த வீதி புறப்பாடு. கோவிந்தனின் திருவடி இணைகளை அவன் திருமேனி முழுவதையும் மனத்தினால் நிரப்பதை விட அவன் திருவடியை மட்டும் மனதில் உருவப்படுத்தி நினைப்பது மிகவும் எளிது அல்லவா? திருவடிகளை பிடித்து கொண்டாலே போதும். அவனால் நம்மை விட்டு விலகி போக முடியாது, ஓடவும் இயலாது. நிகிரகித்தே தீருவான். சர்வரட்சகனான மலையப்பனும்
தயாஸ்வரூபியான தாயாரும் கைவிட்டாலும் அவனுடைய திருவடிகள் ஒரு காலம் கைவிடாது. திருவடிகளும் ஒரு தேவ தாயார்தானே, பற்றினாரை கைவிடாது. இக்கருத்தையே சுவாமி நம்மாழ்வாரும் பண்புகள் நாரணன் தென்கடல் சேரே என்கிறார். அனுபவிக்க பகுத்தியதையான தென்கடல்களை பற்றிருக்க வேணும். அடைந்தவர்களை ஒருபோதும் கைவிடாத திருவடி இணைகள் சுவாமி நம்மாழ்வார் சாதித்தருளிய திருவாய் மொழியில் துயரறு சுடரடி என்று துக்கங்களை போக்கும்படியான ஒளி பொருந்திய திருவடி என்பதனை குறிப்பிட்டுள்ளார். எம்பெருமானின் திருவடி இணைகளை அடைந்தவுடனே பக்தர்களின் துயரம் யாவும் ஒழிந்து விடுமாம். துயரற்றவனாக இருப்பவனால் தானே பிறரது துயரை கண்டுகொள்ள முடியும், துயரையும் துடைக்க முடியும். பக்தர்களுடைய துயரத்தை அறுப்பதோடு இல்லாமல் பக்தர்களின் துயரத்தையும் அறுத்து தாமும் துயரற்று விளங்குமாம். அதாவது பக்தர்கள் துயர் பெற்றால் இவனால் தாங்க முடியாதாம். ஆகையால் உடனே பக்தர்களின் தன்னை அண்டினவர்களை, தன் திருவடியை பற்றினார்களே, தன்னை மனதால் நினைத்தவர்களை, அவர்களின் துயரத்தை தீர்ப்பதே இவனுடைய முதல் காரியமாக இருக்குமாம். அதுவே இவனுடைய திருவுள்ள கருத்து என்று பூர்வர்கள் சாதித்துள்ளனர். வியசதேஷு மனுஷ்யானாம் பிருஷம் பவதி துக்கிதா என்கிறது. அயோத்தி மக்களுக்கு ஏதேனும் துக்கம் நேரிட்டால் ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகன் மிகவும் வருந்தி தவிப்பாராம். இவ்வண்ணம் திருவடிகளை காத்து திவ்யமணி பாதுகைகள் தானே. ராமன் வனவாசம் சென்றபோது ராமனின் திவ்யமணி பாதுகைகளை பரதாழ்வானிடம் அளிக்கப்பட்டு அதுவன்றோ அயோத்தியை க்ஷேமமாக வைத்திருந்தது. இப்பாதுகையின் பிரபாவம் பக்தர்களின் துயரை துடைக்கும் பிரபாவம் பரதாழ்வானாலே முன்னம் எடுத்துரைக்கப்பட்டது. சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரம் என்னும் ஸ்லோகத்தை தொகுப்பில் இத்தனை பிரபாவம் ஏற்றங்கள் பகவானின் பாதுகைகளுக்கு என்று பாதுகாதேவிக்கு உண்டென்பதை பரதாழ்வான் மூலமாக தெரிவிக்கப்பட்டது, உலகோருக்கு தெரிவிக்கப்பட்டது என்கிறார். பரமனதோ எம்பெருமான் குலுங்கி இதோ வருவது, பாதுகையை சாற்றிக் கொண்டு வருவது நம்ம எல்லாரும் கண்டு கழிக்கவே தானே. மேலே जय राजगोपाल जय दयाशील, जय राजगोपाल जय दयाशील, जय शेषपणितल्प जय निर्विकल्प, जय भक्तमन्दार जय निर्विकार, जय पुण्डरीकाक्ष जय सुराध्यक्ष. जय राजगोपाल जय दयाशील, जय राजगोपाल जय दयाशील, जय शेषफणितल्प जय निर्विकल्प, जय भक्तमन्दार जय निर्विकार, जय पुण्डरीकाक्ष जय सुराध्यक्ष. साई भगवा साई भगवा जय शार्ङ्ग कोदण्ड जय जगत्काण्ड, जय शार्ङ्ग कोदण्ड जय जगत्काण्ड, जय रमा हृदयेश जय चित्प्रकाश, जय घन घनावर्ण जय जगत्पूर्ण, जय घन घनावर्ण जय जगत्पूर्ण, जय चक्रधौरेय जय जगद्गेय, जय चक्रधौरेय जय जगद्गेय. जय विहङ्गतुरङ्ग जय कृपापाङ्ग, जय विहङ्गतुरङ्ग जय कृपापाङ्ग, जय देवमूर्धन्य जय जगन्मान्य, साक्षात्कరించి మా చనువు పాలించి, సాక్షాత్కరించి మా చనువు పాలించి, రక్షింపు మము చాల రాజగోపాల, రక్షింపు మము చాల రాజగోపాల. जय राजगोपाल जय दयाशील, जय राजगोपाल जय दयाशील, जय शेषपणितल्प जय निर्विकल्प, जय भक्तमन्दार जय निर्विकार, जय पुण्डरीकाक्ष जय सुराध्यक्ष. जय राजगोपाल जय दयाशील, जय राजगोपाल जय दया
दयाशील जय शेष फणितल्प எம்பெருமானின் அழகான மென்மையான திருவடிகளை காக்கும் இந்த பாதரட்சை யாரின் மூலமாக இந்த பாதுகைகளின் பிரபாவம் வெளியானது என்று சுவாமி தேசிகன் சாதித்துள்ளார் என்று சற்றே பார்த்தோம். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்திபாஜாம் யத் உபக்யம் அசேஷத பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுக பிரபாவ. அயோத்தியில் பரதாழ்வான் பாதுகையை ஆராதிக்க 14 வருடங்கள் சிறிதும் குறையின்றி முழு பூமியும் யோகக்ஷேமம் பெற்று விளங்கியது. क्षिपति मणिपादरक्षे नातैः नूनं समाश्रितत्राणे रङ्गेश्वरस्य भवती रक्षापेक्षा प्रदीक्षण विलम्बம் என்கிறார். எல்லாம் அறிந்தவன் கருணாமூர்த்தியான எம்பெருமான். எனினும் பக்தர்கள் தன்னை காக்க வேணும் என்று பிரார்த்திப்பதை இவன் எதிர்பார்க்கிறான் என்றால் பாதுகாதேவி கருணை உள்ளம் கொண்டு பக்தர்களின் பிரார்த்தனையை தாமதிக்காமல் ஸ்ரீயப்பதிக்கு இவர்களின் பிரார்த்தனைகளை ஒலிகளால் தனது செவி மடிக்கச் செய்கிறாள். பகவானிடத்தில் தேவிமார்கள் தயை குணம் பாதுகைகள் அனைத்தும் இருப்பது நம் போல்வரை ரட்சிக்கத்தானே. அவன் பார்வை நம் மீது விழுந்து நம் கோரிக்கைகளை தீர்ப்பதற்காகத்தானே. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா என்னும் திருமேனி தசாவரத்தாரங்களையும் தாண்டி எடுத்துள்ளான். யஸ்மின் திருஷ்டே ததிதர சுகைஹி கம்யதே கோஷ்பதத்துவம் சத்யம் ஞானம் திரிபிஹி அவிதிபிஹி முக்தமானந்த சிந்தும் त्वत् स्वीकारात् तमिह कृतिनः सूरिबृन्दानुभाव्यं நித்யாபூர்வம் நிதிமிவ தயே நிர்விஷன் யஜ்ஞனாத்ரௌ. ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய ஸ்வரூபம் எந்நாளும் மாற்றமே அடையாது. என்னிடத்தில் இருக்கிறான், இந்த இடத்தில் இல்லை என்று இடத்தை கொண்டு அளவிட இயலாது. காலத்தாலும் அளவிட்டு இவனுடைய கருணையை சொல்ல இயலாது. எக்காலத்திலும் எப்போதிலும் உள்ளான். அவன் பக்தர்களின் வேண்டுதல்களுக்கு இணங்க எந்த விதத்திலும் எந்த சமயத்திலும் வருகை தந்து அனுகிரகிப்பான். இதோ இந்த இடத்திலே இந்த பக்த கோஷ்டிகளின் நடுவிலே கூட அவன் வந்து அனுகிரகிக்கலாம். யார் கண்டது? துயரை துடைக்கும் துயரறு சுடரியடியை திருவடிகளை கொண்டவன் அவனிடத்தில் இயற்கையாக உள்ள பக்தரக்ஷண பரிபாலம் என்னும் தயாதேவியே, அந்த அலர்மேலு மங்கத்தாயாரே, அவளுடைய உதவியினால் அன்றோ அவளுடைய அனுகிரகத்தினால் அன்றோ ஸ்ரீனிவாசனை ஒரு நிதியாக பக்தர்கள் அனுபவிக்கின்றனர். காண காண சேவிக்க சேவிக்க திகட்டாதவன் நம் ஸ்ரீ வெங்கடநாயகன். ஜகதி விதம்பசா त्वदिधरादुदये तरला फलनियमोज्झित भवति सन्तपनाय पुनः त्वमिह निरङ्कुशप्रशगनादि விபூதிமதி என்கிறார். மேலே விதரசி தேகினாம் நிரவதியும் விஷசைல நிதிம் என்று விஷசைல அந்த வெங்கடாதிரியோட நிதியை வந்தான் என்கிற முடிக்கிறார் சுவாமி தேசிகன். ஸ்ரீனிவாசனது கருணையாக விளங்கும் தயாதேவி, உனது பெருமை அதி அற்புதமானது. ஸ்ரீ அடியார்களுக்கு பலன் கொடுப்பதிலும் உறுதியாக நிற்பவள். இதில் பக்தர்களுக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை. உன்னை சரண் அடைந்தாருக்கு எந்த பலவித பலன்களையும் அளிக்கிறார் என்றால் ஸ்ரீனிவாசன் என்னும் எல்லையற்ற பெரும் நிதியை கண்டு சேவிக்கும்படியான நித்திய பலன்களையன்றோ இந்த மலையே, இந்த 7 மலையே நமக்கு பலனை அளிக்கும் மலையாக அமைகிறது. கண்போரை ஈர்க்கும்படியான நிதியன்றோ இவன். உன்மேல் அளவற்ற அன்பு கொண்ட, அதாவது பாதுகை தேவி மேலே அளவற்ற அன்பு கொண்ட திருவேங்கடநாதன் பக்தர்களை காக்கவென்றோ அவதரித்துள்ளான். 10 அவதாரங்கள் போதாது என்று மேலே இந்த கலியுகத்திலே கலியினை தீர்க்க, தன்னை அண்டி வரும் பக்தர்களை ரட்சிக்க, அவர்களின் குறைகளை தீர்க்க பக்தர்களைக் கண்டு அனுபவிப்பதே இவனது போக்கியம். இவனை அனுபவிப்பதே பக்தர்களுக்கு போக்கியம். போதயந்த பரஸ்பரம் என்று வேதத்தில் சொல்வதை போல இருவருக்கும் போக்கியமாக அமைகிறது இந்த திருமலை. இந்த திருமலை அப்பன் இதோ குடையாக அமைகிறது, நிழல் கொடுக்கும்படியாக குடையாக அமைகிறது அந்த நாகன் அனந்தன். அதுவல்லவோ இவ்விடத்திலே சிறப்பு. அன்புடன் வரும் பக்தர்களை அவனை காணும்படி செய்வது என்பது அந்த பாதுகை தேவியின் அலமேலமங்கத் தாயாரின் கருணையை அன்றி வேறு இல்லை. எல்லா மங்களங்களுக்கும் உறைவிடமாக உள்ள தாயே தயாதேவி, அலர்மேலு பத்மாவதி தாயே, பக்தர்களுக்கு நன்மை புரியும் இனிய தன்மை உடையவள். பக்தர்களின் அனைத்து துக்கங்களையும் அனைத்தையும் கேட்டி இவனை செவிமடுக்கவும் செய்கிறாள். பொறுப்புகளையும் இவள் தாயாரிடத்திலே சமர்ப்பித்து இவர்கள் திருவடிகளை சரண் அடைந்தாரை. வேறு பயம் எதற்கு? ஒரு பயம் நிர்பயோஸ்மி என்று இருக்க வேணும். அனைத்து குறைகளையும் இந்த திவ்ய தம்பதிகள் பக்தர்களின் அனைத்து குறைகளையும் நீக்கி ஆதரித்து அருள்வீர்கள் என்று பிரார்த்திக்கின்றனர் இந்த பக்த கோஷிகள். கோவிந்தநாம கோஷத்தாலே உள்ளம் குளிர்ந்த இந்த அச்சுதன் பக்தர்களை என்றும் கைவிடாது காத்து ரட்சிக்கட்டும். தயாதேவியின் திருவடிகளை பிடித்து அவளையே நம்பி ஸ்ரீனிவாசனிடத்தே சரண் அடைவது இவளின் மகிமைக்கும் அனுகிரகமே காரணம். சர்வ ஜன சம்மான நீயத்துவம், அதாவது பெருமானிடத்தே
தயாதேவியே, பெருமானிடத்தில் உள்ள தயாதேவியே, அகலையில்லே நின்றிருக்கும் பத்மாவதி தாயே, ஏழையும் வேண்டுவோன் பிரபுவும் வேண்டுவான், அனைவருக்கும் வாசியர உபகரிப்பவள் இந்த தாயார் தயாதேவி. திவ்ய தம்பதிகளான சரண் அடைந்து சகல க்ஷேமங்களையும் பெறுவோமாக. இந்த இந்த உற்சவத்திலே நாம் கண்டு கழிக்கும்படியாக இவன் எழுந்தருளி இருப்பது நாம் பூர்வ ஜென்மத்து கொடுப்பனே அன்றி வேறில்லை. திருமகளும் திருவடிவும் திருவருளும் தெள்ளறிவும் அருமையிலா அமையும் உறவும் அளப்பரிய வடிவரசும் கருமம் அழிப்பும் அழிப்பும் அமைப்பும் கலக்கமிலா வகை நின்று அருள் வரதர் நிலை அலக்கில் அம்பென நான் அமிழ்ந்தேனே என்கிறார். இவன் அருள் தரும் வரதனாக, வரம் தரும் வரதனாக இவ்விடத்திலே எழுந்தருளி உலா வந்து பக்தர்களை காண கண்டு அவர்களின் அனுகிரகத்தை அருள எத்தனையும் பெற்று பக்தர்களும் மகிழ்ந்து கூடவே வருகின்றனர் என்றால், இந்த அடைக்கலப்பத்தில் உள்ள ஸ்லோகத்தில் நாம் தெரிவது என்னவென்றால், திவ்ய தம்பதிகளின் மேன்மையையும் இவர்களின் பெருமையையும் நாம் கண்டு களிக்க வேண்டும். வரத்தை பற்றுதலால் உண்டாகும் நன்மைகளை பற்றி மேலே சுவாமி சாதித்துள்ளார். எம்பெருமான் ஸ்ரீயப்பதி பேரருளாளன், தாயாரை ஒருபோதும் பிரியாதவன், காண்பவர் கண்டு தொழுபவர்களின் மனதை விட்டு என்றும் அகலாத வண்ணமாக திருமேனியை உடையவன், அவயவ சோபையை உடையவன். அவனை சரண் அடைந்தாரின் கலக்கங்களை உடனே போக்கி அவர்களுக்கு கருணையை பொழிபவன், அனைத்தையும் படைத்து காத்து அழிப்பவன் இந்த பெருமான். இத்தகைய பெருமை வாய்ந்த அவன் திருவடிகளில் பணிந்து மங்கள பலன்களையும் பெற வேண்டும். ஆகவே இந்த திவ்ய தம்பதிகளின் உயர்வு தாழ்வு பாராது அனைத்து பக்தர்கள் மீதும் கருணையை பொழிபவர்கள். தெய்வநாயகனான இந்த காளமேகத்தை கண்ட சோலையில் திரியும் அழகிய பெண்மையில் இந்த தாயார், மென்னடையை உடைய தாயார் மகிழ்ந்து இருக்க பெண்மயிரை கண்ட காளமேகமான எம்பெருமான் இவள் பொருட்டு பக்தர்களின் மீது அன்பு மழை பொழிகிறானாம். இவ்வண்ணமாக தாயாரின் சிபாரிசினால் தானே அண்டி வரும் பக்தர் கூட்டங்களை என்றும் நழுவ விடாதவன் நம் மலையப்பன் என்னும் தெய்வநாயகன் கண்ணன் பக்தவத்சலன், மேலும் பேராயிரம் உடையவன். சேர்ந்தார் தீவனைகட்கு அருணெஞ்சை திருமதியை தீர்ந்தார் தம்மனத்து பிரியாதவர் உயிரை சோர்ந்தே போகல் கொடாச்சுடரை அரைக்கியை மூக்கு இருந்தாயை அடியேன் அடைந்தேன் முதல் முன்னமே. எம்பெருமான் ஸ்ரீயப்பதியின் பாதக்கமலங்களை சரண் அடைந்தாரின் கொடிய பாவங்களை அறுத்தெறியும்படியான பக்தர்களின் பாபங்களை அறுத்தெறியும் நஞ்சு போன்றவன், திடமான மதியை கொடுப்பவன். அதாவது இவன் மீது திடமான அசஞ்சலமான பக்தியை, மாறுபடாத பக்தியை கொடுப்பவன், இவ்வுலகத்து சுகங்களை வேண்டுவர்க்கு அருள்பவன் என்று நின்னையேதான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் என்று பரம ஏகாந்திகளுக்காக இவன் மனதை விட்டு அகலாதவன். ஆக எல்லா பலன்களையும் அளிப்பவன் இவன் என்றால் இவனுடைய வீரத்திற்கு ஏதேனும் ஒரு உதாரணம் உண்டோ எனில் உண்டு. அரக்கியான ராட்சசியான சொற்பனையின் கர்வத்தை அடக்கியவன், மூக்கை அறுத்தவன் என்கிறார் ஸ்ரீராமபிரான். தோல்வலியை உணர்த்தி இவனே நம் வினைகளை அறுத்து எழியும்படியான கூடியவன் என்று நம்மாழ்வார் உபதேசித்து அருள்கிறார். சூர்பனகை போன்ற நம்மை தாக்கும் கொடிய வல்வினைகளை அழிக்கக்கூடியவன் என்கிறார் ஸ்ரீராமபிரான். அவனே பேசும் தெய்வமாம் நம் கோவிந்தன். விபவ அவதாரத்தில் ராமனாக அவதரித்து இவனுடைய வீரத்தை காருண்ய சீலத்தை காட்டியது அருளியது அனைவரும் அறிந்ததே. அதே போன்று இதோ இங்கே அர்ச்சை திருமேனியாக நித்திய யுவாவாக பக்தர்களை எதிர்கொண்டு அழைக்கும்படியாக அவர்களின் துக்கச்சுழலை களைந்து மன நிம்மதியை அளிக்க வல்ல இதோ வருகிறேன் என்று கோபாலனாக ஆண்டலுக்கும் ஐயனாக சேஷாசலத்திலே வீறு கொண்டு நின்ற இத்திருக்கோலத்துடனே சகலவித கல்யாண குணக்கடலாக நம்மை தேடி நோக்கி சேஷ வாகனத்திலே குலுங்கிக் கொண்டு வருவதை நாம் கண்டு நமக்கு என்ன பயம், இவன் இருக்க நமக்கென்ன பயம் என்று தன் திருவடியினை காட்டிக்கொண்டு நாம் கண்டு கழிக்காத ராமனையும் கிருஷ்ணனாகவும் நிருசிம்மனாகவும் வாமனனாகவும் திருவிக்கிரமனாகவும் எழுந்தருளி அர்ச்சை திருமேனியிலும் குணம் குன்றாத சேஷாச்சலனாக எழுந்தருளியிருக்கிறான் நம் கோவிந்தன். இதோ சற்றே அவருக்கு முன்னாலே இதோ இந்த குழந்தைகள் எத்தனை அழகாக ஆடுகின்றன. அவனை மகிழ்விப்பதற்கும் நம்ம காண வந்த அனைத்து பக்தர்களையும் மகிழ்விப்பதற்கும் அன்றோ அவனை எவ்வாறு துதித்து அவன் அருளை பெறுவது என்பதனை இதோ இந்த அவன் திருமுன்பே ஆடும் இந்த குழந்தைகளை கூட அவன் அனுகிரகிப்பான். அதுவும் கொடுப்பனை அன்றோ. இந்த குழந்தைகள் வேறு எங்கும் செல்லாது எம்பெருமான் திருமுன்பே இந்த உற்சவத்திலே ஆட வேண்டும் என்று ஒரு கொடுப்பனை அன்றோ சுவாமி தேசிகன் அவனுடைய எவ்வாறு துதித்து அவன் அருளை பெறுவது என்பதை சுவாமி தேசிகன் மும்மணி கோவை என்னும் தமிழ் பிரபந்தத்தின் மூலமாக
திருவஹீந்திரபுரத்தில் எழுந்தருளியிருக்கிற எம்பெருமானை, அடியவர்க்கு மெய்யனான எம்பெருமானை, ஹேமாம்ஜநாயகி சமேத ஸ்ரீ தெய்வநாயகப் பெருமானை குறித்து இயற்றிய அந்தாதி தொடையில் அமைந்த தமிழ் பிரபந்தத்தின் மூலமாக பொருள் விளங்க சாதித்தருளியுள்ளார். அதை மேலே பார்ப்போம். இப்பொழுது சற்றே இந்த சேஷவாகனத்தில் எழுந்தருளிருக்கும் எம்பெருமானை கண்டு களித்து மேலே அவன் திருவடியிலே நம் பிரார்த்தனையை வைத்து நம்மை வேண்டுவனை அளிக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். பயன்மதி நீயே பயன்மதி தருதலின், வெளியும் நீயே வெளியுற நிற்றலின், தாயும் நீயே சாயை தந்துகத்தலின், தந்தையும் நீயே முந்தி நின்றலின், உறவும் நீயே துறவா தொழிதலின், உற்றதும் நீயே சிற்றின்பம் இன்மையின், ஆறும் நீயே ஆற்றுக்கு அருளுதலின், அறமும் நீயே மரநிலை மாய்த்தலின், துணைவனும் நீயே இணை இலையாதலின், துய்யனும் நீயே செய்யாளுரைதலின், காரணம் நீயே செய்யாளுரைதலின், காரணம் நீயே நாரணன் ஆதலின், கற்பகம் நீயே நற்பதம் தருதலின், இறைவனும் நீயே குறையொன்றிலாமையின், இன்பமும் நீயே துன்பம் துடைத்தலின், இயானும் நீயே என்னுள் உரைதலின், எனதும் நீயே உனதன்றி இன்மையின், நல்லாய் நீயே புல்லாங்கி இலாமையின், வல்லாய் நீயே வையமுண்டு உமிழ்தலின், எங்கனமாகுமெய்ய நின் வியப்பே அங்கனமே ஒக்க அறிவதாரணமே. அர்ச்சாவதாரத்திலும் இவன் கருணை குணங்களை வெளிப்படுத்துவது தன்னை அண்டி வரும் பக்தர்களுக்காக அவர்களிடத்தே. அடியவர்க்கு மெய்யனான எம்பெருமான் அவனுடைய சுரூபம் ரூபம் முதலியவற்றை அவனது அடியார்கள் அனுபவிக்கும்படியாக விசேஷ ஞானத்தை அவனே அளித்தருள்கிறான். அடியார்களுக்கு அனுகிரகித்துள்ள நிலவினால் உலகம் முழுவதும் பிரகாசிக்கச் செய்யும் குளிர்ந்த சந்திரனாகவும் விளங்குகின்றான். உலகில் பிரகாசமாக உள்ள அனைத்து பொருள்களுக்கும் அவன் கொடுத்த ஒளியே பிரகாசிப்பதால் தேஜோமயமாக இவன் காணப்படுகிறான். இவனுடைய திவ்ய திருவடி நிழலின் கீழ் அனைத்தையும் அடக்கி க்ஷேமம் வரச் செய்வதால் அனைத்து பொருள்களுக்கும் தாயாக திகழ்கின்றான். பிரளய சமயத்தில் தனியாயிருந்து ஜீவாத்மாக்களுக்கு சரீரம் இந்திரியங்களை கொடுத்து படைத்து காப்பதால் தந்தையாகவும், ஒருபோதும் பக்தர்களை கைவிடாது நின்று காப்பதில் அவர்களுக்கு சகலவித பந்துவாகவும், உலகில் உள்ள ஸ்திரமில்லாத பொருள்களை, அதாவது உயிரற்ற பொருள்களை தவிர்த்து ஸ்திரமான எம்பெருமானை தக்க பலனாகவும் நிற்கின்றான். தாங்கள் அனுஷ்டிக்கும் இந்த உபாயத்தாலே பக்தர்கள் மீது அருளை புரிந்து பலனை தருவதால் அவனே முக்கிய உபாயமாகவும் நிற்கிறான். பலன் தருவதால் பக்தர்களின் பாபங்கள் முழுவதையும் ஒழிப்பதால் அவனே தர்மஸ்வரூபியாகவும் நிற்கின்றான். இத்துணை நன்மைகளை அளிக்கவல்ல இவனுக்கு சமானமான வேறொருவர் எவரும் உண்டோ இவ்வுலகிலே? பக்தர்கள் மீது ஏற்படும் மனக்கலக்கத்தை நீக்கவல்ல பெரிய பிராட்டி தாமன் திருமார்பில் நித்தியவாசம் செய்வதால் பக்தர்களுக்கு நன்மை அளிக்கும் திவ்ய தம்பதிகளான இருக்கின்றீர்கள். நாராயண சப்தத்தால் அவனே ஜகத்காரணமாகிறான். உயர்ந்த ஸ்தானமான வைகுண்டத்தை வாசத்தை அளிப்பதால் இவனே கற்பக விருட்சமாகிறான். கற்பக விருட்சம் வைகுண்ட வாசத்திலும் சரி, இந்த பூவுலகில் இருக்கும் வரை அனைத்து பலன்களையும் அளிக்கும் கற்பக விருட்சமாக இவனே திகழ்கிறான். கல்பக விருட்சம் நாம் வேண்டுவற்றை மற்றும் கொடுக்கும். ஆனால் இவன் கல்பக விருட்சம் என்றால் நாம் வேண்டாதவற்றையும் நமக்கு நல்லன செய்வனவற்றையும் நாம் கேட்காமலே கொடுப்பவன் இந்த கோவிந்தன் என்று பொருள். சொரூப ரூபகுண விபூதி எதிலும் குறைவற்றவனாக விளங்கும் இவனே சர்வேஸ்வரனாகின்றான். அந்த சர்வேஸ்வரின் இந்த உலாவை நச்சற்று கண்டு களிப்போம். குழந்தைகள் ஆடும் அழகையும் கண்டு களிப்போம். హరి ఇచ్చిన వరములు అటువలే కావుగా, తిరమై వివేకులెల్లా తెలిసేటిది, తిరమై వివేకులెల్లా తెలిసేటిది, హరి ఇచ్చిన వరములు అటువలే కావుగా. వేలిచి వరములు వడసే రావణుడెన్నైన
శిరసులు తుంచి తుంచి చిచ్చులోన వేలిచి వరములు వడసె రావణుడెన్నైనా నిరతి రాముని చేత నిమిషములోననే వరములన్నీయు నెందో వరతి పాలాయ. నిరతి రాముని చేత నిమిషములోననే వరములన్నీయు నెందు వరతి పాలాయ. హరి ఇచ్చిన వరములు అటువలే కావుగా. వీరఘోర తపముల వెలయ బాణాసురుడు కోరి చేకొన్న వరాలు కోటాన కోటి. వీరఘోర తపముల వెలయ బాణాసురుడు కోరి చేకొన్న వరాలు కోటాన కోటి. ఊరకి కృష్ణుని చేత ఒక ఇసుమంతలోనే ఘోరమైన వరములు తుత్తునియలాయ. ఊరకే కృష్ణుని చేత ఒక ఇసుమంతలోనే తోరమైన వరములు తుత్తునియలాయ. హరి ఇచ్చిన వరములు అటువలే కావుగా. వట్టి జాలి పొరలక వరుస విభీషణుడు జట్టిగా రఘుపతికి శరణనెను. వట్టి జాలి పోరలక వరుస విభీషణుడు జట్టిగా రఘుపతికి శరణనెను. నెట్టన నాతనిగాచె నేడు నున్నాడదే ఇట్టి శ్రీ వెంకటాద్రినిచ్చి వరములు. నెట్టన నాతని కాచే నేడు నున్నాడదే ఇట్టే శ్రీ వెంకటాద్రినిచ్చి వరములు. హరి ఇచ్చిన వరములు అటువలే కావుగా. திறமை விவேகுலெல்லாம் அடியவர்களுக்கு மெய்யனாக இருப்பதால் எங்களுக்கு பக்தர்களுக்கு வரும் துன்பத்தை உடனே போக்கி காப்பதாலும் திவ்ய தம்பதிகளான இவர்களை பரம போக்கியமாக அனுபவிக்கும்படியாக ஆனந்த விமானத்தின் கீழ் எழுந்தருளியிருக்கும் ஆனந்த சுரூபியாக நிற்கின்றான் இந்த எம்பெருமான். இவனுடைய பெருமைகளை பேச வேதங்களுக்கே சற்று சிரமம் ஏற்படுமாம் என்றால் பக்தர்களான நம்பால் எப்படி இவன் பெருமையை பட்டியலிட்டு கூற முடியும்? இத்தனை கல்யாண குணங்களை உடையவனை அடைதலாலே நம் அனைத்து பிரார்த்தனைகளும் ஈடேறும் என்பது நிச்சயமே. அடியவர்க்கு மெய்யனான திருமலையப்பனின் மலர்பாதங்களை பணிந்து நம்முடைய பிரார்த்தனைகளை வைக்க வேண்டும். இதையே நம்மாழ்வார் வீற்றிருந்து ஏழுலகம் தனிக்கோவில் செல்ல வீவில் சீர் ஆற்றல் மிக்க ஆளும் அம்மானை வெம்மா பிளந்தான் தன்னை போற்றியன்றே கைகளாரத் தொழுது சொல்மாலைகள் ஏற்ற நோற்றேற்கு இனி என்ன குறை எழுமையே. என்ன அர்ச்சனை செய்ய வேண்டும், என்ன போற்ற வேண்டும் என்று சொல்ல வேண்டாம். அந்த கோவிந்த நாம உச்சாடனத்தாலே அவன் உள்ளம் குளிர்ந்து எல்லோருக்கும் எல்லாம் தெரிய வேண்டும் என்பது இல்லை. அந்த நாமத்தை சொன்னாலே போரும். அந்த நாமத்தை சொல்வதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள் அவனை கண்டாலே போதும், மனதார நினைத்தாலே போரும். அவன் தன்னை காக்க வேண்டும் என்று இரு சொட்டு கண்ணீர் விட்டாலே போதும், அவன் இறங்கி வருவான். இந்த திவ்ய தம்பதிகளின் ஏற்றமே அதுதான் அன்றோ? ஸ்ரீயப்பதியான பெருமான் பிராட்டிமார்களோடு பரமபதத்திலே சேஷாசனத்திலே வீற்றிருந்து உபய விபூதியும்
அதாகில் லீலா விபூதி என்னும் இந்நிலவுலகும் நித்திய விபூதி என்னும் ஸ்ரீ வைகுண்டத்தையும் ஒருங்கே இவன் ஆழ்வதை தான் அனுபவிப்பதாக ஆழ்வார் இப்பாசுரத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து இங்கே கிருஷ்ணனாக வந்து உதித்து நம் போல்வாரை ரட்சிப்பதற்காக அன்றோ கேசி என்னும் மாயை பிளந்து ஆயர் குலத்திற்கு வந்த ஆபத்தை போக்கியது போன்று இன்றளவும் தன் பக்தர்களுக்கு தன்னை கைகளார தொழுது அஞ்சலியை சமர்ப்பித்தாருக்கு ஆபத்துகளை போக்கும் பந்துவாகின்றான் நிற்கின்றான். பக்தர்களின் துயர்களை தீர்க்கும்படியான துயர் அருசுடரடியை இதோ இங்கே திருமலையிலே நித்தியமாக சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இதை மேலே விளக்கும் முகமாக ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பரார்த்திஹி பரமஸ்பஷ்டக துஷ்டக புஷ்டக சுபேட்சணக ராமக விராமக விரதக மார்கக நேயக நயக அனயக வீரக சக்திமதாம் சிரேஷ்டக தர்மக தர்ம விதுத்தமக என்கிறது. 16 திருநாமங்களின் ராமனின் குண விசேஷங்களை தெரிவிப்பதாக பூர்வர்களின் திருவுள்ளம். பரார்த்தி என்றால் சம்ருத்தி, குறைவற்ற நிறைவு, அளவற்ற செல்வம் என்று பொருள். செல்வம் எனில் வேத உபனிஷத்துகளில் சொல்லப்பட்ட அனைத்து மங்களமான பொருட்களிலும் இதில் அடங்கும். மற்றொன்று செல்வம் என்பது இவனுக்கு மலையப்பனுக்கு பக்தர்களின் கூட்டமே இவனுக்கு செல்வமாக அமைகிறது என்கலாம். ஆனால் இவனுக்கு அளவற்ற கல்யாண குணங்களே சம்ருத்தி, அதுவே முக்கிய செல்வமாக கருதப்படுகிறது. அந்த அளவற்ற கல்யாண குணங்களாலே என்ன நன்மை என்றால் பக்தர்களை ரட்சிப்பது அன்றோ. இவனை தேடி வரும் அண்டி வரும் பக்தர்களுக்கு நிழலாக இருந்து கல்பவிருட்சமாக இருந்து அவன் வேண்டும் பலன்களை அளித்து தன் வசப்படுத்திக் கொள்கிறான். அதுவன்றோ இவனது ஏற்றம். பரமஸ்பஷ்டக இவனது வடிவழகை ஒருவர் கண்ணும் காண உண்ணாதிருக்க அர்ச்சையில் கண்டு பற்றும்படியாக ஸ்பஷ்டதரமாக காண அனுபவிக்க கொடுக்கிறான். ராமாவதாரத்தில் ராவணன் மாண்ட பின்பு மண்டோதரி யுத்தபூமியில் வந்து ராவணனை கண்டு புலம்பி, ஒரு விரோதியின் மனைவி அவளுடைய கணவன் இறந்த பின்பும் ஒரு எதிரியை போற்றி புகழ்வது என்பது சரித்திரத்தில் இல்லை. இவ்விடத்தில் இராமாயணத்திலே நாம் கண்டு களிக்கலாம். இப்படி அதி சுலபனான ராமனை சரண் அடைதலை விடுத்து வீணாய் மாண்டு போனதை கண்ட மண்டோரி பெருமானுடைய பரத்வத்தை, அவனுடைய சௌலபிய குணத்தை, வியக்தம் ஏஷ மகாயோகி பரமாத்மா சனாதனக அநாதி நிதனக தமசக பரமோதாதா சங்கச்சக்கர கதாதரக ஸ்ரீவத்சவக்ஷா நித்யஸ்ரீஹி என்று போற்றுகிறாள். பலவாறாக ராமனுடைய பரத்வத்தை ஸ்பஷ்டமாக கண்டு அனுபவித்த பக்தி பரவஸ்துடனே பேசுகிறாள். துஷ்டக சந்துஷ்டக என்று பொருள். ராமனுக்கு முடி புனைந்து அரசாள வேண்டும் என அயோத்தி மக்கள் பிரார்த்தித்த போதும் சரி, மேலே சடைமுடியோடு மரவுரி தரித்து காட்டு செல்ல வேண்டும் என்று தயரதன் ஆணையிட்ட போதும் சரி, இந்த 2 வகையிலும் எந்தவித ஆனந்தமோ துக்கமோ என்று முகத்திலே காண்பிக்காது தந்தை வாக்கை சிறமேற்கொண்டு கடைபிடித்தானே ஒழிய எந்தவித சலனமும் அற்றிருந்தான். ராஜ்யம் வா வனவாசோவா வனவாசோவா மகோதய என்று 2க்கும் வேறுபாடற்று முகத்திலே எந்தவித சலனம் காட்டாது அந்த ஆணையை சிறமேற்கொண்டு இதுவே தன்னுடைய கர்மம் என்று என்றிருந்தான் பெருமாள். புஷ்டக அது அன்றோ துஷ்டக சந்துஷ்டக எது தனக்கு வருகிறதோ அதை மங்களமாக சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு நடப்பவனன்றோ ராமன், அந்த திவ்ய குண சம்பூர்த்தி உடையவன். புஷ்டக வனவாசம் செல்ல வேணும் என்ற போதும் வனவாசத்திலே ரிஷிகளை காணப்போகும் சந்துஷ்டியாலே புஷ்டிகி என்றால் சரி, வனவாசம் செல்ல வேண்டும் என்பது ஆணை. வனவாசம் செல்வதில் என்ன துக்கம்? அங்கே உள்ள ரிஷிகளை அவர்களை கண்டு அந்த வேத உச்சாடனங்களை கண்டு நாம் கழிக்கலாம். இதுவன்றோ நம்முடைய கருத்து, இதுவன்றோ நம்முடைய வாட்சி, இதுக்கன்றோ நாம் அவதாரம் செய்தது என்று மனத்தை திடப்படுத்தி கொண்டு புஷ்டக, அதனாலே புஷ்டியான எண்ணங்களை ஏற்படுத்தி கொண்டு ரிஷிகளை அவர்களை சந்திக்க அவர்களின் குறைகளை தீர்க்க தன்னை திருவடி அடைந்தவர்களின் பாப்பங்களை போக்க அவன் அங்கே வனவாசம் செல்ல துணிந்தான். ரிஷிகளை காணப்போகையாலும் பிராட்டியோடு ஏகாந்தவாசம் பண்ண பெறுவோம் என்றதாலேயும் புஷ்டியான சந்தோஷம் பெருமானுக்கு ஏற்பட்டதாம். சுபேட்சணக சுப ஈட்சணக என்று கொள்ள வேண்டும். ஈட்சணம் என்றால் பார்வை, கண்ணால் ஏற்படக்கூடிய ஒரு மங்களகரமான செயல். பெருமானுடைய திருக்கண் அழகிலே ஈடுபட்டவர்கள் தசரத சக்கரவர்த்தி, சபரி, அஞ்சனபுத்திரன். தசரத சக்கரவர்த்தியிடம் விஸ்வாமித்திர யாகத்தை ரட்சிக்க ராமனை தன்னுடன் அனுப்ப வேண்டும் என வேண்டிய போது சக்கரவர்த்தி ராமோ ராஜீவலோச்சனக என்றார். ராமனின் கண்ணழகை காணாது எவ்வாறு தரித்திருப்பேன் என்றாராம் அந்த தசரத சக்கரவர்த்தி. சபரி ராமனை கண்ட மாத்திரத்திலேயே பெருமாளின் ரகுநந்தனின் கண்ணழகிலே தான் ஈடுபட்டதை தெரிவித்து பழங்களை சமர்ப்பித்தாளாம். இதில் அஞ்சனா புத்திரன் திருவடியான அனுபவம் வேறு விதமாக சொல்லப்பட்டது ஸ்ரீமத் ராமாயணத்திலே. ராமக கமலபத்ராட்சக சர்வசத்த மனோகரக என்கிறார்.
வனவாசத்தில் பிராட்டியை சந்தித்த திருவடி பெருமாளுடைய அடையாளங்களை சொல்லும்போது முதலில் சொன்னது கண்ணழகை பற்றித்தான். ராமக ரமதே இதி ராமக என்று தன்னை காண்பவர்களையும் தன்னுடைய சரித்திரத்தை கேட்பவர்களையும் மகிழச் செய்கிறவன், தன்னுடைய கல்யாண குணங்களாலே அனைவரையும் தன்வசப்படுத்தியவன். சபரி, குஹன், சுக்ரீவன், விபீஷணன் என சொல்லிக்கொண்டே போகலாம் அவனுடைய அனுகிரகம் பெற்றவர்களை. விராமக, விராமம் என்றால் ஓய்வு பெறுவது என்று பொருள். தண்டகாரண்ய முனிவர்களை அரக்கர்களின் பிடியினின்று காப்பேன் என்று வாக்கு கொடுத்தது தவறு என்று சீதா பிராட்டி சொல்லுகையில் அவளை தடுத்து, உன்னையும் லக்ஷ்மணனையும், ஏ சீதை, உன்னையும் லக்ஷ்மணையும் விடுத்தாலும் விடுவேனே ஒழிய கொடுத்த வாக்கை ஒரு நாளும் மீறமாட்டேன். அவ்யகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் வா சீதே ச லக்ஷ்மணாம் நதோ பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய பிராமணேபியோ விசேஷதக என்கிறான் ஸ்ரீராமன். அதுவன்றோ இங்கே அந்த ராமனே இங்கு கோவிந்தனாக உலா வந்து நம்மை ரட்சிக்க வைகிறான். இதை சற்றே கண்டு ரசிப்போம். அடுத்தது விரதக. பிடிவாதத்தினின்று விரதனாவது விட்டுக் கொடுப்பது நியாயமானதையும் நின்று கொள்வது. பிடிவாதத்தினின்று விரதனாவது விட்டுக் கொடுப்பது நியாயமானதையும் இருப்பேன், அதை விட்டுக் கொடுத்து விடுவான். இதோ ஆரத்தி. ஒவ்வொரு இடத்திலும் பக்தர்களின் வேண்டுதலுக்கு ஆரத்தி கொடுப்பது. நித்ய சேஷகிரீஷ மோகனாகார முகுந்த நமோ ஸ்ரீஹரி. ஸ்ரீஹரி நித்ய சேஷகிரீஷ மோகனாகார முகுந்த நமோ ஸ்ரீஹரி. ದೇವ ವಾಮನ ಗೋವಿಂದ ಗೋಪ ಗೋಪೀನಾಥ ಶ್ರೀಹರಿ. ದೇವಕೀ ಸುತ ದೇವ ವಾಮನ ಗೋವಿಂದ ಗೋಪ ಗೋಪೀನಾಥ ಶ್ರೀಹರಿ. ಗೋವರ್ಧನ ಧರ ಗೋಕುಲ ಪಾಲಕ ಧರ ಗೋಕುಲ ಪಾಲಕ. ದೇವೇಶಾಧಿಕತೆ ನಮೋ 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 ಶ್ರೀಹರಿ ನಿತ್ಯ ಶೇಷಗಿರೀಶ ಮೋಹನಾಕಾರ ಮುಕುಂದ ನಮೋ ಶ್ರೀಹರಿ. ಸಾಮಜಾವನ ಸಾರಂಗಪಾಣಿ ವಾಮನ ಕೃಷ್ಣ ವಾಸುದೇವ ಶ್ರೀಹರಿ. ಸಾಮಜಾವನ ಸಾರಂಗಪಾಣಿ ವಾಮನ ಕೃಷ್ಣ ವಾಸುದೇವ ಶ್ರೀಹರಿ. ರಾಮನಾಮ ನಾರಾಯಣ ವಿಷ್ಣು ರಾಮನಾಮ ನಾರಾಯಣ ವಿಷ್ಣು ದಾಮೋದರ ಶ್ರೀಧರ ನಮೋ 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 ಶ್ರೀಹರಿ ನಿತ್ಯ ಶೇಷಗಿರೀಶ ಮೋಹನಾಕಾರ ಮುಕುಂದ ನಮೋ ಶ್ರೀಹರಿ.
పురుషోత్తమ పుండరీకాక్ష గరుడధ్వజ కరుణానిధి శ్రీహరి పురుషోత్తమ పుండరీకాక్ష గరుడధ్వజ కరుణానిధి శ్రీహరి చిరంతనాచ్యుత శ్రీ వెంకటేశ చిరంతనాచ్యుత శ్రీ వెంకటేశ నరమృగతే నమో 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 శ్రీహరి నిత్యశేషగిరీశ మోహనాకార ముకుంద నమో శ్రీహరి శ్రీహరి నిత్యశేషగిరీశ. అంగనలీరే ఆరతులు అంగనలీరే ఆరతులు అంగజ గురునకు ఆరతులు అంగనలీరే ఆరతులు అంగజ గురునకు ఆరతులు అంగనలీరే ఆరతులు శ్రీదేవి తోడుత చలగుచునవువే ఆదిమ పురుషునకు ఆరతులు శ్రీదేవి తోడుత చలగుచునవువే ఆదిమ పురుషునకు ఆరతులు మేదిని రమణి మేళములాడేటి ఆదిత్య తేజునకు ఆరతులు మేదిని రమణి మేళములాడేటి ఆదిత్య తేజునకు ఆరతులు అంగనలీరే ఆరతులు అంగజ గురునకు ఆరతులు అంగనలీరే ఆరతులు నిచ్చలు కళ్యాణ నిధి ఏగేటి అచ్యుతునకు నీవే ఆరతులు నిచ్చలు కళ్యాణ నిధి ఏగేటి అచ్యుతునకు నీవే ఆరతులు చొచ్చి వెంకటేశుడు అలమేల్మంగ అచ్చుగ నిలిచిరి ఆరతులు చొచ్చి వెంకటేశుడు అలమేల్మంగ అచ్చుగ నిలిచిరి ఆరతులు అంగనలీరే ఆరతులు అంగజ గురునకు ఆరతులు అంగనలీరే ఆరతులు అంగజ గురునకు ఆరతులు అంగనలీరే ఆరతులు
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ